தாங்கிக்கவே முடியல. ஸோ ஒரு மனுஷனா இருந்து நம்ம பார்க்கும்பொழுது நல்ல மனுஷனா சமுதாயத்துல வந்து ஜெயிச்சிட்டாரு. வெளில போ நம்ம இந்த பாக்ஸை எடுத்தோடனே அரோரா சிரிச்சா பாருங்க, ஒரு சிரிப்பு. எச்சத்தனமான கேடு கெட்ட கேவலமான ஒரு செயல் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஹாய் வணக்கம் மக்களே, நிலாஸ் பார்க் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஒரு கனத்த இதயத்தோடு கானா வினோத் வந்து நம்மகிட்ட இருந்து கேம் ஷோல இருந்து வெளியேறி இருக்காரு. இவர் கேம் ஜெயிச்சாரா அப்படின்னா, கேம் வெற்றி தோல்வி எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இது எல்லாமே ரொம்ப பயாஸ்டா நடக்கக்கூடிய விஷயம்தான். பட் இவர் ஒரு நல்ல கணவரா, நல்ல அப்பாவா, நல்ல ஒரு குடும்பஸ்தனா இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு இந்த கேமை. இந்த பணம் வந்து எனக்கு, நீங்களாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, இந்த பணம் வந்து எனக்கு கோடிக்கு அதிகமான ஒரு பணமாக நான் நினைக்கிறேன். இது இது என்ன நமக்கு உணர்த்துதுன்னா, ஒரு மிடில் கிளாஸில் உள்ள ஒருத்தரோட மைண்ட் எப்படி இருக்கும், அவன் ஃபேமிலியை எப்படி பார்ப்பான், அவன் ஃபேமிலியில் ஃபோக்கஸ் என்ன, ஃபேமிலிக்காக அவன் என்னென்னலாம் எஃபோர்ட் போடுறான், ஃபேமிலின்றதை அவன் எப்படி எடுத்து அவனோட மைண்டில் வச்சுருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல மனுஷனா சமுதாயத்தில் வந்து ஜெயிச்சிட்டாரு. இந்த இவ்வளோ சீசனில் எவ்வளோ பேரும் வந்திருக்காங்க. பட் இப்படி ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகி அவர் உடஞ்சி அழுததெல்லாம் வந்து அதை பார்க்கும்போது, இப்படி தான் ஒவ்வொரு குடும்பஸ்தனும் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பொறுப்பு வரும்பொழுது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எப்படி போராடுறாங்க, அந்த பணத்தோட அருமை என்ன, அந்த பணத்தை அவன் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுது, இது போதும்னு ஒரு மனுஷன் சொல்கிறான்னா உலகத்திலேயே தலை சிறந்த மனுஷன் அவன் மட்டும்தான். மனசு சொல்லி தான் நான் செஞ்சேன், எனக்கு இது போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. யாருமே இது போதுமா அப்படின்னு கேட்டால் இது போதும்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்னோட குடும்பத்துக்கு, என்னோட குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு இது போதும் அப்படின்னு அவர் எடுத்ததாக இருக்கட்டும். ஆனால் கேமில் நிறைய பேர் வந்து வீழ்த்தப்படலாம், வீழ்த்தியிருக்காங்க. ஏன் நல்லா விளையாடுற பிளேயர்ஸு கூட தன்னோட எமோஷனலை பயன்படுத்தி தான் குடும்பம் குழந்தைங்கன்னு அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லி பார்வதியும் கமருதனையும் வெளியேற்றின சாண்ட்ராவை விட 100 மடங்கு 200 மடங்கு தன்னோட ஃபேமிலியில் உள்ள, ஏன் அந்த கேமை வினோத் எடுத்துகிட்டு வந்து வச்சு விளையாட தெரியாமலா இருந்தார். தான் கஷ்டப்படுறேன், இஎம்ஐ கட்டுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேமுக்காக ஒரு இடத்துல கூட அவர் யூஸ் பண்ணதே கிடையாது. அவர் உடஞ்ச அழுததெல்லாம் நம்ம கேம்ஸ் நிறைய பேர் விமர்சிப்போம், கேமில் நிறைய பேர் என்னென்னவோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். பட் அவர் உடஞ்ச அழுதது வந்து உண்மையான அழுக. கடைசி வரலுமே அவர் யாருக்காகவும் நடிக்கவே கிடையாது. நல்ல மனுஷன், நல்ல ஹஸ்பண்டு. அவருக்கு மனைவியாக வந்த அந்த பாக்கியன்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தன்னோட குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி அவர் நினச்சி யோசித்து அழுதது, இது எல்லாமே பார்க்கும் பொழுது எனக்கு அவங்களோட சாக்ரிஃபைஸ் புரியுது. இந்த மாதிரி இருக்கிற, அதாவது இந்த மாதிரி இந்த உலகத்தை வாழறவங்க தன்னோட குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து வினோதா தான் இருந்தார். அவன் ஜெயிச்சான் போனான் வந்ததான்றதை விட அவன் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல பிளேயர். ஆக்சுவலாக அங்கே உள்ளவங்கள விட யாரையும் போட்டு மிதித்து அவங்கள வந்து தாழ்த்தியோ, இல்லை அவங்களோட கேமை உடச்சியோ, இல்லை அவங்களோட முகத்திரையை கிழிச்சியோ நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சதே கிடையாது. ஸோ அவன் ஜெயிச்சிட்டான், எல்லார் மனசுலையும் நின்றுட்டான். இத்தனை சீசனில் எவ்வளோ பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க, ப்ளே பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்காங்க, என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. பட் இவனை மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வந்து பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த அதாவது ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே இந்த உலகமாக இருக்கட்டும், இந்த வரலாறாக இருக்கட்டும், அழிஞ்சதுக்கு ஒரே காரணம் எதிரியால் கிடையாது, துரோகியால் மட்டும்தான் இந்த சாம்ராஜ்யம் வந்து வீழ்த்தப்பட்ட அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் மாறினதாக இருக்கட்டும்,
அடுத்தடுத்து நடந்த யுத்தங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணம் துரோகிங்க தான் காரணம். ஸோ அந்த துரோகி வந்து யாருன்னா நமக்கு அப்பட்டமாக நல்லாவே தெரியும். வீட்டில் உள்ள யாருமே வினோத்தை டார்கெட் பண்ணல, அவர் தான் டைட்டில் வின்னர்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சைலண்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த அரோரான்ற அரைக்கி மட்டும் யூ நீட் மணி வேண்டாம் அவர் கூட இருந்து ட்ரிகர் பண்ணி இதை சொல்லுவோமா அதை சொல்லுவோமா அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோன்னு தான் வெற்றி பெறணுன்றதுக்காக ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு வந்து புல் பண்ணி ட்ரிகர் பண்ணி ப்ளஸ் அவன் மேனிப்புலேட் பண்ணி அவனோட மைண்டை வந்து இப்படி அப்படி இவங்க எடுத்துருவாங்க, அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவன் மைண்டை போட்டு குழப்பி இப்படி வச்சிச்சு பார்த்தீங்களா. அது இவ்வளோ கேமில் பண்ணதுலே நல்ல விஷயம் என்னன்னா அது இது பண்ணது தான். அவன் சொல்லிட்டான், எனக்கு டைட்டில் கிடைக்கிறத விட எனக்கு ஒரு கால்குலேட்டிவ் அமௌண்ட்டு கிடைக்குது, இந்த அமௌண்ட்டு எனக்கு போதும்னு சொல்லி ஒரு திருப்தி அடைகிற மனுஷனை நான் இங்கே தான் பார்த்தேன். நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதும். அதுக்கு வந்து அரோரான்ற ஒரு கேவலமான ஜென்மம் பார்க்கவே முடியாது சீரியஸாக. இது வேற யாரு பண்ணியிருந்தாலும் வந்து தப்பே கிடையாது. ஆனால் கூடவே இருந்து மேனிப்புலேட் பண்ணி அவனை திரும்ப திரும்ப சொல்லி அவனுடைய ஏன்னா கூட வினு குட்டின்னு கூட இருந்து சுற்றும் போகிறதுலேருந்தே இவளுக்கு நல்லா தெரியும் இவன் வந்து எப்படி ஆள், எவ்வளோ அவசரப்படுவான், பதட்டப்படுவான். ஸோ A to Z எல்லாமே ஈஸியாக ரீட் பண்ணி ஸ்மெல் பண்ணி அவனை எந்த வகையில் கைட் பண்ணுவோம், எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணால் அவன் வந்து அதுக்கு இது பண்ணுவான்னு சொல்லி விக்ரம் கூட வந்து ஒரு ட்ராமா பண்ணி நான் எடுக்க போகிறேன்னு சொன்னால் உன்னோட பார்வை பாக்ஸை பார்த்து தான் இருக்கணும், நீ உள்ளே இருக்கிறவங்கள ஏன் பார்க்குற? நல்லா தெரியும். அப்ப வினோத் அங்க இருந்து வருவான்றது தான் பார்த்தது. இன்னொன்னு வினோத் வந்து இந்த பணத்துக்கு வட்டம் விடுறாருன்றதும் அது நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. இவர் வந்து பணத்தை எடுக்க போறாருன்றதும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேவலமான பிளேவை வந்து அரங்கேற்றினது வந்து அரோரா தான். எனக்கு தெரிஞ்சு இவர் பணம் எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இவருக்கு டைட்டில் வந்து இந்த சேனல் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறதே கிடையாது, அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இவங்க இருக்கிற மீதி உள்ள 5 பேரும் டிசர்வ்டான பர்சன்னா 0.0 கூட கிடையாது. உள்ள இருந்து விளையாட வேண்டிய பிளேயர்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு அப்போ இவங்கெல்லாம் பிளேவுக்கே வந்து ஒர்த்தான ஆளுங்களே இல்லைடா அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் உள்ளே வச்சு கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க, மக்களை வந்து ஃபுல்லாக முட்டாளாக்குறீங்க. மக்கள் ஓட்டு அடிப்படையில் போனாலே இது ஒரு நல்ல கேமாக மாறி இருந்திருக்கும். இந்த சீசன் ஃபுல்லாக நாங்கள் தான் வந்து முடிவெடுப்போம், நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுவோம், பிடுங்குவோம், கிழிப்போம்னு சொல்லி உள்ளே வச்சு ஒரு பிளேயர் கூட ஒர்த்தான பிளேயரே கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு கரண்ட் பீஸ் தான் உள்ளே இருக்குது. இவங்களை 3 பேரையும் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன்னா பிகாஸ் வந்து இல்லை அரோரான்ற ஆயாவுக்கு இப்படி நீங்கள் கொடி தூக்கி பிடிச்சி அவளை இங்கே கொண்டு வர அளவுக்கு அவள் ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லல, ரொம்ப வார்த்தையில் ரொம்ப வித்தக்காரிலாம் கிடையாது. வாரம் ஃபுல்லாக உட்காந்து யோசிக்கிறா யாரை எதை போட்டு கொடுக்கணும்னு. இவ்வளோ டைம் கொடுத்தா ஒன்றுமே தெரியாத கலை கூட வந்து இங்கே நல்லா ப்ளே பண்ணுவான் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஒருத்தவங்க எமோஷ்னல் கூட விளையாண்டு அவனை டைட்டில் வின்னர் ஆக்க வேண்டியவனை இப்படி மேனிப்புலேட் ஒருத்தி வச்சு பண்ண வச்சு அனுப்பி விட்டு எப்படி சாண்ட்ரா வீக்கெண்டில் யாருக்கிட்ட இது ஃபைனல் போகக்கூடாது அப்படின்னா வினோத்துன்னு சொன்ன உடனே நண்பனோட மனைவி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அப்படியே வேதவாக்காக எடுத்து நாங்கள் இதை செயல்படுவோம் அப்படியே நாங்கள் நடத்துவோன்ற மாதிரி விஜய் சேதுபதி சாரோட உதவியோடு அந்த டீமை வச்சு திவாகரை உள்ளே அனுப்பி திவாகர் பயங்கரமாக வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி இவரெல்லாம் டைட்டில் வின்னருக்கு ஓத்தே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணி அவர் அந்தளவுக்கு ட்ரிகரிங் பாயிண்ட் வரலும் கொண்டு போயிட்டு அவருக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து டைட்டில் வின்னராக வரக்கூடிய ஆள் தான் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம டைட்டில் வின்னராக இவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்கன்றது வினோத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. பட் கடைசியில் அவர் போகும்போது திவாகர்லாம் உடஞ்சி அழுததெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஸோ ஒரு மனுஷனாக இருந்து நம்ம பார்க்கும்பொழுது அவரோட அழுகையில் பொய் கிடையாது, அவரோட மனசில் அழுக்கு கிடையாது. அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா அவன் போகும்போது கூட ஒன்று புலம்புனா காசு, அப்படி இல்லைன்னா ஜூஸு அப்படின்ற டாஸ்கில் அவனை மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த தான் பட்ட கஷ்டத்தையோ இல்லை தனக்கு வந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ அழகாக ஒருத்தவன் வந்து ரொம்ப சிரிப்போட புன்னகையோட இப்படி வந்து ஒருத்தவன் காமிக் சென்ஸோட வந்து புலம்ப முடியுமான்னா அது வந்து வினோத்துக்கு மட்டுமே உரிதான ஒரு விஷயம். ஸோ அவர் போகும்பொழுது யாருமே வந்து அங்கே வெளியிலேருந்து வந்தவங்க மட்டும்தான் உண்மையிலேயே அழுது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் உள்ள எல்லாருமே அப்பா சபரிக்கு வந்து நமக்கு எதிரில் உள்ள
ரொம்ப பெரிய ரிலாக்ஸேஷன் அவன் மூஞ்சில தெரிஞ்சிச்சு. விக்கல்ஸ் விக்ரமுக்கும் அரோராவுக்கும் நம்ம எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. புரியலையே. இல்ல நல்ல டிசிஷன் தான். எனக்கு திவ்யாவுக்கு சைலண்டாவே ஓகே, நம்ம வந்து சரியான பாதை, இனி வந்து நமக்கு ஸ்ட்ரகிளா இருந்த வினோத் வந்து போயிட்டாரு அப்படின்னு தான் தோணுச்சு. சாண்ட்ராவுக்கு என்ன பயம்னா மணி பாக்ஸை வந்து எடுக்கக்கூடாதுன்னு புருஷன் சொல்லிட்டு போனாரு. ஆனால் ஒருவேளை அவர் வந்திருந்தா நம்ம மணி பாக்ஸை எடுத்திருந்துருக்கலாமோ, ஏன்னா வந்த யாருமே நமக்கு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் யாருமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய டவுட்டில் தான் சுற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து நம்ம வந்து டைட்டிலுக்கு ரொம்ப டிசர்வ்டான பர்சன் அவங்களே நினைக்கிறாங்க. அந்த டிராஃபிக்கு யாருமே இங்கே டிசர்வ்டாக அப்படி இவங்க பெற்றாலுமே அந்த வெற்றி இந்த டீமாக பார்த்து கொடுத்ததை ஒழிஞ்சு இவங்க உள்ளவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நல்ல பிளேயர்ஸ்லாம் வேணும்னே தோக்கடிச்சு முட்டாளாக்கி வெளியில் அனுப்பின மாதிரி தான் இருக்குது இந்த ஷோ. ஆக்சுவலாக இந்த சீசன் அப்படி தான் இருக்குது. அப்போ இவங்க யாருமே டிசர்வ்டான ஆள் கிடையாது. அப்போல்லாம் அவர் வெளில நம்ம இந்த பாக்ஸை எடுத்தோடனே அரோரா சிரிச்சா பாருங்க, ஒரு சிரிப்பு. எங்க வைக்கணும் எடுத்துட்டாரு. நிஜமாலுமே சொல்ற, ஒரு கேம் ஷோவாக இருந்தாலும் மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு ஒருத்தவனா இப்படி ஒரு மிடில் கிளாஸில் உள்ளவனா தோற்கடிச்சு இப்படிலாம் ஜெயிச்சு விளையாட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மனசாட்சிக்கு உட்பட்டு தான் எந்த கேமாக இருந்தாலும் விளையாடணும். அதுக்கு உட்படாத போது அந்த கேமில் நம்ம ஈடுபடவே கூடாது. வினோத் மாதிரி வெளியில் வந்துடணுன்றது தான் என்னோட டெசிஷனாகவும் இருக்குது. ஸோ அவர் டைட்டில் வின் பண்ணி, அதாவது டைட்டில் இவருக்கு 50 லட்சம்லாம் தூக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வினோத் தவிர வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வினோத் தான் டைட்டில் வின்னர்லாம். இப்போ எடுத்த பணத்தை லெஸ் பண்ணிட்டு மீதி உள்ளது தான் கொடுப்பாங்க. இது வந்து லாஸ்ட் சீசனில் முத்துக்குமரனுக்கே நடந்த ஒரு மிகப்பெரிய அநியாயம் தான். ஸோ டைட்டில் வின் பண்ணவங்களாம் வேற லெவலில் இருக்காங்களா, பயங்கரமாக இருக்காங்களா, அப்படிலாம் ஒரு மாயை இவங்கெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உள்ளே வரும்பொழுது வேற வழி இல்லாமல் பார்க்குறாங்க. ஒரு என்டர்டைன் ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்குது. ஆனால் ரியாலிட்டி ஷோவில் இவனுங்க பண்ணுற அநியாயம் இருக்குது பாருங்க, அதை நம்மளால சலிச்சிக்கவே முடியல. ரொம்ப கேவலமா இந்த டீம் வந்து நம்மள எல்லாத்தையும் மேனிப்புலேட் இவங்க பயங்கரமா பண்றாங்க. உள்ள உட்காந்து பயங்கரமா நம்ம மைண்டை ஃபுல்லா டர்ட்டியா மாத்துறாங்க. ரொம்ப கேவலமா பண்றாங்க. ரசிக்கிற மாதிரியும் இல்லவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயமும் கூட. அதுக்கப்புறம் என்ன கேட்டா, இப்படி ஒரு சீப்பான ஒரு கேம் அரோரா விளையாடுறதுக்கு வெளியில வரலாம், வந்துடலாம். இதுக்கப்புறமேலும் இந்த அரோரா சாண்ட்ரா மாதிரி ஆளுங்கள்லாம் ஃபைனல் வரலாம் தூக்கிட்டு போய் வச்சு நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னா இதை விட ஒரு எச்சத்தனமான கேடு கெட்ட கேவலமான ஒரு செயல் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த கேம்ல அவளோட மரியாதை ஃபுல்லாவே இழந்துட்டா அரோரான்ற ஆளு. கூட இருந்து ஒரு ஃப்ரெண்டா ஒரு சொட்டு கண்ணு தண்ணி கூட எப்படிங்க வராம இருக்கும். தனக்கு இருந்த 2 டிஸ்டர்பன்ஸும் வெளில போயிடுச்சுன்னு ஓப்பனாவே சொல்றாங்க. இவ 7.5 சனியா அப்படிங்கிறா பார்வதிய. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, அதாவது அந்த ஒன்று புலம்பு, அப்படி இல்லைன்னா ஜூஸ், புலம்புனா காசு இல்லை ஜூஸுன்னு ஒரு டாஸ்க் வந்தப்போ இவன் வந்து சொல்கிறா, நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் அங்கே தனியாக இருந்தேன், இங்கே வந்து என்னை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விஜய் சேதுபதி சார் என்னை நல்லா கைட் பண்ணுறாங்க, இந்த டீம் என்னை நல்லா பார்த்துக்கிறான்னு வெக்கமே இல்லாமல் அவள் லைவ்ல சொன்னதெல்லாம் கட் பண்ணி 1 hour நீங்கள் போடுறீங்களே, உங்களை மாதிரி எச்சங்கட்டவங்க யாராவது இருப்பாங்களாங்க? சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன். புலம்பி அலற அளவுக்கு எனக்கு பெரிய கஷ்டம். ஆமா, உண்மையிலேயே அவ எதுவுமே புடுங்கலங்க, ஒரு வேலை கூட செய்யலங்க. அது செய்யலன்னு சொன்னோம்னா அதுக்கு அவங்களுக்கு கையில அலர்ஜின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முட்டு கொடுக்குறீங்க. துஷார் போடுறதுக்கு நீ காரணம் இல்லாதவரா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்றீங்க. அப்ப எல்லாத்தையும் ஒரு வாரம் ஃபுல்லா யோசிச்சு வீக்கெண்ட்ல என்ன பேசணும்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சா நான் ரொம்ப பெரிய பிளேயரா? கூடவே இருந்து ஒருத்தவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி அவனையும் போட்டு அடிக்கிறது, வீக்கெண்ட்ல போட்டு அடிக்கிறது கேவலமான ஒரு செயல் இல்லையா? இதை யாராவது பண்ணுவாங்களா? இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க குட் பிளேயர்னு நாங்கள் ஆக்செப்ட் பண்ணுமா? நான் என்ன சொல்கிறேன், அதை தயவு செய்து வெளில அனுப்பிச்சிருங்க. டாப் 5ல இப்படி ஒரு கேவலமான எல்லாரோட மைண்டையும் அவங்களோட வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுறது ஒரு கேமாங்க. அது என்னதான் கேமாக இருந்தாலும் அது மனசாட்சிக்கு உட்பட்டு இருக்க வேண்டாமா? இவ்வளோ கேவலமான ஒரு பிளேவை விளையாடுவா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா? இவ்வளோவா அண்ணா வேண்டானே. அவன் எப்படி நம்புனா அரோராவை? கடைசியில் கமருதன் அனுப்பிச்சிட்டா, துஷாத் அனுப்பிச்சிட்டா. கமருதனையும் பார்வதியும் இருந்த 2 டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லி ப்ளே பண்ணி சாண்ட்ரா வந்து அவள் தள்ளி விட்டது அதோட முடிஞ்சிருச்சு. சாண்ட்ராவை தள்ளி விட்டது அதுலேருந்து ஒன்று எடுத்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்று ப்ளே பண்ணி அனுப்பிச்சானுங்க. பார்த்தியா, இவங்கெல்லாம் லைஃப்பில் எங்கே போனாலும் இந்த இம்பேக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சபரி இதுக்கு டிசர்வ்டான பர்சனே கிடையாது. அவர் ஒரு மொமெண்ட்ஸ் அங்கே கிரியேட் பண்ணல. கேமில் கூட தன்னோட வெஞ்சன்ஸை மட்டும்தான் அங்கங்கே கக்கி வச்சாரு. அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும்
தான் வந்து T2Fல ஜெயிக்க வேண்டிய ஆள் இறங்கி வந்தா அந்த இடத்த தள்ளி விட்டது பார்வதி. தான் சொல்லியும் பார்வதி தள்ளி விட்டான்றதுக்காக தான் அவன் இறங்கி வந்தான். ஒவ்வொருத்தரும் பர்சனல் உண்மையிலே மனசாட்சிக்கு உட்பட்டு இறங்கி வந்தது வினோத் மட்டும்தான் இறங்கி வந்தான். வேற யாருமே அதுக்கு வந்து இவங்க சொல்ற ரீசனை ஆக்செப்ட் பண்ற அளவுக்குலாம் நமக்கு ஒன்றும் மைண்ட்ல அந்த அளவுக்கு எதுவும் இல்லாமலாம் கிடையாது. சாண்ட்ரா மாதிரி ஒரு கேவலமான ஆளை பார்க்கவே முடியாதுங்க, நிஜமா சொல்றேங்க. மட்டும்தான் நான் யோசிச்சேன் கேமரா தான் நான் எதுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு. இப்படி ஒரு கேமுக்காக இப்படியெல்லாம் அங்கங்க கேம்ல நான் நிறைய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படி ஒரு கேவலமான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிங்கை போட்டு இப்படி 2 பேர் லைஃபையும் க்ளோஸ் பண்ணி அவங்க கெரியரை க்ளோஸ் பண்ணி லைஃப்ல இது ஒரு பெரிய பிளாக் மார்க்கா அவங்களுக்கு ஆகுற அளவுக்கு இது பண்ணுது ஆக்சுவலா. ஏன்னா ரெட் கார்டுன்றது நம்ம மைண்ட்ல அப்படி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி கேம்லாம் ஒரு 2 குழந்தைங்களுக்கு தாய் வந்து பண்ற விஷயமா? ஒரு வயசுல இருக்கும்போது கீழே பண்றவங்க தப்ப ஆக்செப்ட் பண்ணியும் மன்னிக்க முடியாமலும் இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு குணம்னு தெரியல. அப்ப இவங்களோட ஃபேமிலி இவங்க புருஷன் போனோடனே உடஞ்சிட்டாங்களாமா, அவங்க தான் எல்லாமேவாமா. இந்த கதையெல்லாம் இவங்க சொல்றதுலாம் நம்ம கேட்குறோம் பாத்தீங்களா? நம்மளை போட்டு அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க. விக்கல்ஸ் விக்ரம் உண்மையிலே சொல்லிட்டுமாங்க, விக்கல்ஸ் விக்ரம் அங்கங்க ஏதோ ஒன்று கேடுக்கட்டத்தனமா ஏதோ ஒன்று கேவலமா பண்ணாலும் கேம்ல ஏதோ ஒன்று பண்ணா தயவுசெய்து அவனுக்கு டைட்டில் தூக்கி கொடுங்க. திவ்யாவுக்குலாம் தயவுசெய்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல புதுசாக வந்தவங்க கூட சேர்ந்துட்டு தான் தனியாக இருக்கும் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறோன்னு ஒன்று நமக்கே ஒரு விஷயத்த மேக் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் அதுக்கு டிசர்வ்டான பர்சனே கிடையவே கிடையாது. ஸோ இந்த அஞ்சோ கழண்டா பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணி விட்ருங்க. நிஜமாலுமே என்ன இந்த டீம் நினைக்கிறது எல்லாத்தையும் நாங்க எல்லாம் இதை பார்க்கணுமா உட்காந்து? எங்கெல்லாம் பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கா? நல்லா விளையாண்ட வினோத்தை தூக்கி இப்படி ஒரு வாரமா அவனை வச்சு செஞ்சு அவனை பத்தி மட்டுமே காட்டிட்டு இருந்தப்பே எங்களுக்கு நல்லாவே தெரியும் வினோத்தை நீங்க இன்னும் வச்சு செய்ய போறீங்க அப்படின்னு. அதே மாதிரியே நடந்துச்சு, நல்லா இருங்க. பட் இதை பண்ண இந்த 5 பேரும் நிஜமா சொல்ற லைஃப்ல இதோட இம்பாக்ட் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அது நம்ம வாயில சொல்லவே கூடாது. என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கே அது கண்டிப்பா தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். இன்னைக்கு ஒன்றும் ரொம்ப அப்படியே உங்கள் ஷோவில் ஒன்றும் கண்டென்ட் எல்லாம் கொடுத்து ஒன்றும் கிழிச்சிடலை. இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்யூ.